இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? சப்பாத்திக்கு எப்பவும் ஒரே மாதிரி தானே சைட் டிஷ் செய்றோம். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவரை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒயிட் குருமா பண்ண போறோம். இப்படிலாம் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்துட்டா யாராவது ஹோட்டல் பக்கம் போவாங்களா? ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காலிஃப்ளவர், பச்சை பட்டாணியை சேர்த்து லைட்டா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு கூடவே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து குக்கர்ல மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் வெள்ளை குருமா ரெடி. சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும். எந்த வீடியோ போட்டாலும் அக்கா இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க, இந்த சாரியோட லிங்க் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த சாரியை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இது வந்து ஒரு செமி காஞ்சிபுரம் சில்க் சாரி. இந்த சாரியோட பிளவுஸ் வந்து சேம் இதே கலர்ல இதே மாதிரி டிசைனோட ரன்னிங் மெட்டீரியல்ல தான் வருது. இது ரொம்ப லைட் வெயிட் சாரிங்க. வியர் பண்றதுக்கும் கேரி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. சாரி நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த பேஜை பத்தி சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இருக்க SG பொட்டிக் இவங்க கிட்ட பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பேஜோட லிங்கை நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நாளைக்கு மீட் பண்ணலாமா? பை.